ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது நெல்லிக்காய் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காவை அலசிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிருக்கேன். இதை கேரட் துருவுறதுல துருவிக்கலாம். துருவின நெல்லிக்காவை 2 நாளைக்கு நேரில் காய வச்சிடலாம். 1 கிண்ணம் கருப்பு உளுந்தை வறுத்துடலாம். கருப்பு உளுந்துக்கு பதில் வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா சவந்துடுச்சு. இதை தட்டில் மாற்றிடலாம். அடுத்து 1/2 கிண்ணம் கடலைப்பருப்பை வறுத்துடலாம். அடுத்து 1/4 கிண்ணம் கருப்பு எள்ளை வறுத்துடலாம். அடுத்து காய வச்ச நெல்லிக்காய் துருவல் 1/2 கப் சேர்த்துடலாம். நெல்லிக்காவை லேசாக வறுத்துடலாம். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து மிளகா கொஞ்சம் வறுத்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் வறுப்பட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதே சூட்டிலே கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதை பொடி பண்ணிடலாம். அரைச்ச பொடியை பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளுடைய நெல்லிக்காய் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.